வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை கூடிய சீக்கிரம் ரீச் பண்ண போகுது. ஸோ அப்படி ரீச் பண்ணோடனே நான் ஒரு கிவ் அவே தரலாம்னு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைப்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணோடனே லாஸ்ட்டு 20 வீடியோ இல்லை ஒரு லாஸ்ட்டு 30 வீடியோஸில் எந்த வீடியோவுக்கு அதிக லைக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அண்ட் அதில் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் ரேண்டமான முறையில் ஒரு வின்னரை சூஸ் பண்ணி ஒரு 500 ரேஞ்சில் ஒரு நெக் பேண்ட் இல்லைனா ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம கிவ் அவேல தரப்போகிறோம். பிடிச்சிருந்தா அப்படி இதுனா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. 15,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பரான மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 15,000 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு சில மொபைல்ஸ் மட்டும்தான் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட மொபைலை கொடுக்குறாங்க. அது என்னென்ன மொபைல் அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். 15,000 ரூபாய்க்கு ஒரு கேமிங் மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை கேமராக்காக தான் ப்ரோ நான் ஒரு மொபைல் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலோ, இல்லை ஆல்ரவுண்டராக ஒரு மொபைல் பார்க்குறேன்னு நினச்சிட்டு இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப் டு எண்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எதுக்காக வாங்கலாம், எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகலாம். வீடியோ பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் சேவ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். டைம் நல்லாவே சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Vivo T4X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 இன்ச்சஸ் Full HD ப்ளஸ் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 1050 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் கொடுக்கல. அது ஒரு நெகட்டிவ் தான். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். மற்றபடி இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2+3 years ஆண்ட்ராய்டு அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவாங்களாமா. அண்ட் இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், Dimensity 7300 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்து விவோ இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. 7,10,000 பக்கம் 100 ஸ்கோர்ஸும் வருது. இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 6500 mAh பேட்டரி கொடுத்தும் நம்ம ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் ஸ்லிம்மாகவே வச்சுருக்காங்க. 8.1 mm தான் திக்னஸ் வருது. ஸோ விவோவுக்கு ஒரு சின்ன பாராட்டு. 6GB 128GB வேரியண்ட்டை 14,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது, பட் 3.5 மெமரி ஜாக் கூட இல்லை. அண்ட் SD கார்டு சப்போர்ட்டுமே இல்லை. ஓகே, இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ்னு வரும்போது கண்டிப்பாக இதனோட பேட்டரி சொல்லுவாங்க. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா நான் சொல்லுவேன். அண்ட் AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் இவ்வளோ ஃபீச்சர்ஸை இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் கொடுக்குறதால ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்ன்றது நம்ம டிஸ்பிளேல பண்ணியாகலாம். அண்ட் செல்ஃபி கேமரா எனக்கு தெரிஞ்சு 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்கணுங்க. அது கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும், ஆல்ரவுண்டர் மொபைலாக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் Infinix Note 50s அப்படின்ற ஒரு மொபைல் தான். ஏப்ரல் 18, 2025 லான்ச் பண்ண மொபைல். இங்கே கர்வ்டு AMOLED டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1300 nits ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்குது. Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்பொழுது. 64+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் OS கொடுத்துருக்கிறதால ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 13 மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா இருக்குது. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது, பட் இதுவும் சலச்சதில் இதுவும் சூப்பரான ப்ராசஸர் தான். 6,77,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸாக வாங்கியிருக்கு. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 5500 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியுது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. JBLோட டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்களாமா. மிலிட்ரி கிரேட் 810Hz ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி 3.5 mm ஆடியோ ஜாக்கும் SD கார்டு சப்போர்ட்டும் இங்கே இல்லை மக்களே. 8GB 128GB ரெண்டு பேர்ஸ் ஆப்ஷனாக கொடுத்து 16,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். ப்ரோஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம்.
மெயின் கேமராவாக சொல்லலாம், பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்குமே நம்மளால் சொல்ல முடியுது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா 60 மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம். பட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்டு இன்ஃபினிக்ஸோட பிராண்ட் வேல்யூ அந்தளவுக்கு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகேவான பிராண்ட் வேல்யூ தான். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகேவானு பார்த்துக்கோங்க. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு இந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்க மொபைலின் பெயர் சாம்சங் M35 தான். இந்த மொபைல்லேயும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி குறைய சொல்ல முடியாது. ஸோ அதன் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹைலைட்டான விஷயம் 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுறது ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. சாம்சங் அதில் ஒன்று. அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லவே இல்லை மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க சாம்சங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Android 14ஓட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. எக்ஸினோஸ் 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6,10,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்லாம் வந்தது. எக்ஸினோஸ்னாவே ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் இந்த ப்ராசஸர் அந்த வகையில் நம்மளை ஏமாத்தலை, கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் மக்களே. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங் பாக்ஸில் சார்ஜரை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்க இதை எப்போ தான் திருத்திக்குவாங்கன்னே தெரியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் மக்களே. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளால் டேப் அண்ட் பேலாம் பண்ண முடியும். பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு இருக்குது மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை 18,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸ் தான். செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுது. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நான் இங்கே பாசிட்டிவாக சொல்லலான்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாகலாம் இல்லை. பேட்டரி பேக்கப் ஒரு பாசிட்டிவ். சாம்சங்கோட டிஸ்பிளே அண்ட் UI எல்லாமே பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டு முன்னே சொன்ன மாதிரி பாக்ஸில் சார்ஜரை கொடுக்குறது இல்லை. மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவாக நான் எதையும் பார்க்கல மக்களே. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மக்களே, இந்த இடத்தை தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் போக்கோ X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 நெட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டே இருந்து. 50 மெகா பிக்சல் +8 மெகா பிக்சல் +2 மெகா பிக்சல் என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற சென்சர். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்டு UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை Android 15ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15ஓட வர வேண்டியது 14ஓட வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7ஓட ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்களே.
ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் ரியல்மி P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ஐட்டம் இருக்குது. 2000 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50+200 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது குறை சொல்கிற வகையில் இல்லை. இன்ஃபேக்ட் நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்டில் ப்ரைமரி கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, செல்ஃபி கேமரா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் எல்லா மொபைலையும் நம்ம இதை பார்க்குறது தான் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க ரியல்மி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 6 Gen 4 என்று ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். அவங்க கிளைம் பண்ணுறது என்னன்னா 7,50,000 பக்கம் எனக்கு 100 ஸ்கோர் கொடுப்போம் அப்படின்றாங்க. பட் நமக்கு கிடைக்கிறது என்னவோ 7 லட்சம் 7,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் எதுக்காக 7,50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி லேப் கண்டிஷனில் அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IP69 ரேட்டிங் இருக்குது, அண்ட் NFC சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க, ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ்: டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது தேவைப்படுறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடிஞ்சால் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். இது மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லைனாலும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ரியல்மி P3 ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.